கொண்டிருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் ரம்மியமான ராணிப்பேட்டை மக்களுக்கும் தித்திக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருநெல்வேலினா பாளையங்கோட்டை, திருச்சினா மலக்கோட்டை, திருவண்ணாமலைனா செஞ்சிக்கோட்டை, அழகான ஊர்னா அதுதான் ராணிப்பேட்டை நிரூபிச்சிட்டு இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களை வணங்கி, நேற்று அம்மாப்பேட்டையில தான் சொன்னீங்க, சேலம் அம்மாப்பேட்டையில் ராணிப்பேட்டைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. செஸ்ல எத்தனை காயின்ஸ் இருந்தாலும் ராஜாவை விட ராணிக்குத்தான் மரியாதை அதிகம். வீட்டுல ராஜாவை விட ராணிக்குத்தான் மரியாதை அதிகம். அதனால ராணிப்பேட்டை மக்கள் என்னைக்குமே கெத்து தான். எல்லாரும் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? இந்த ராஜா ராணி செஸ் தான். இல்ல சார், உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை. அதான் சொல்லுங்க மேடம், ஒரு ஆறுதலா இருக்கட்டும். இந்த காலத்துல யூத் தானே சொல்ல முடியும், அந்த காலத்துல பூத் மாதிரி இருக்கிறவங்க எப்படி சொல்ல முடியும்? நடிப்பு இல்லாத நாடகம் இல்லை, துடுப்பு இல்லாத படகு இல்லை, கற்பனை இல்லாத கவிதை இல்லை, விற்பனை இல்லாத வியாபாரம் இல்லை, மதுரை முத்து இல்லாத பட்டிமன்றமே இல்லை. இதுக்கு ஏதாவது கைமாறி செஞ்சாங்கன்னு. அதாவது இவங்க 3 பேரும் 2 பேர் பேசியிருக்காங்க, அடுத்த அண்ணன் பேச போறாங்க. இவங்க பேசுற பேச்ச பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க சார். சுத்துற பூமியிலிருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தா சுத்தாத வானம் கூட சுத்துற பூமி மாதிரியே சுத்துமா. புரியுதா? அதுக்கு தான் ஆடியன்ஸ் வெளியே போய் சுத்துறாங்க. எது மன மகிழ்வான வாழ்வு? முன்னோர்கள் வாழ்ந்ததா, நாம் இப்போது வாழ்வதா அப்படின்னு கேக்குறீங்க. அந்த காலத்துல நீங்க கேக்குறீங்கல்ல, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணமான அந்த கால திருமணமான பெண்கள், அக்கா உங்களுக்குலாம் எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு கேட்டாங்களாக்கா? சத்தியமா இல்ல. அந்த பாருங்க, அந்த அக்கா சூடாடி சத்தியம் பண்ணுது. எப்படிப்பட்ட புருஷன் வேணும்னு கேட்டாங்களா? எங்க அம்மா சொன்னாங்க, தாலி கெட்டும் போதுதான் எங்க அப்பாவோட கையே க்ளோஸ் அப்ல வந்துச்சான், கண்ணங்கிரேன் கருப்பா இருந்துச்சான். ஆத்தாடி, எப்படி வாழ்க்கையை ஓட்ட போறோமோன்னு எங்க அம்மா பயந்தாங்களாம். எங்க புருஷன் எப்படி இருக்குன்னு கூட பார்க்காம யோசிக்காம கல்யாணம் முடிச்சது அந்த காலம். ஆனா இன்றைக்கு எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓ, அதுக்காகவே ஒரு 4 பேர் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. எங்களுக்கு வரக்கூடிய புருஷன் இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷன் தான் இன்னைக்குள்ள பெண்களுக்கு பிடிக்கும். அப்ப நீ ஹோட்டல்காரன் தான் கல்யாணம் பண்ணணும் சார். அந்த காலத்துல பெண்கள் எப்படி மேடம் இருந்தீங்க? எங்க அடுப்பாங்கரையே கதின்ட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டம் வரைக்கும் என் பெண் சாதித்து கொண்டிருக்கிறாளே, அதுதான் இந்த காலம் நான் சொல்றேங்க. சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிற காலம் இது. மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டி கொண்டிருக்கிற காலம் இது அப்படின்ட்டு சொன்னா, எங்க பொரணி பேசிட்டு வாழ்ந்ததுதான் அந்த காலம், தரணி ஆள்வதுதான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமாங்க? மூட நம்பிக்கையோட முற்றுப்புள்ளி தான் அந்த காலம், தன்னம்பிக்கையோட வாழ்வதுதான் இந்த காலம் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு காலத்துல குகைக்குள் கல்லில் இருந்த தமிழ் இன்றைக்கு கணிப்பொறிக்குள் சிலிக்கான் செல்லுக்குள்ள கொண்டு வந்திருக்கான, அதுதான் இன்றைய காலம். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழுத்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். நீங்க சொன்னீங்க, நாங்கள் இன்று நிரூபித்து காட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அதுதான் உண்மை. எங்க மஞ்சுநாதன் வந்து சொன்னாங்க, உறவுகள் இல்லாம அனாதையா போய் கிடக்குறீங்க. நான் சொல்றேன், உறவுகள் இல்லாம அனாதையா போனா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கற்பை போல புனிதமான நட்பு இருக்கிறது. இதை விட எங்களுக்கு என்னங்க பெருசு உறவு? உங்களுக்கு பங்காளி மட்டும்தான் உறவு, எங்களுக்கு ராணிப்பேட்டையில பாக்குற அத்தனை பேரும் உறவு. சார், தை மாசத்துக்கும் சித்திரை மாசத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க. நாம சூரியனுக்கு பொங்கல் வச்சா தை மாசம், பதிலுக்கு சூரியன் நமக்கு பொங்க வச்சா அதுதான் சித்திரை மாசம். எது மனம் மகிழ்வான வாழ்வு? ஆமா சார். ஒரு விசேஷம் வந்தா அந்த விசேஷத்துல இருக்கிற எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருந்தா தான் மனமகிழ். வர்றான் வாசல்ல பொங்கல் அதுமா உட்காந்துருக்கேன், கோமணத்தோட உட்காந்துருக்கேன் கோவிந்தசாமி. என்னன்னே பொங்கல் அதுமா ஒரு நல்ல உடை உடுத்தாம கோமணத்தோட உட்காந்து, தலை பொங்கல் மாப்பிள்ள மறுமணிக்கு எல்லாம் செஞ்சது போய் இது ஒன்று தான் மிச்சம்.
இது மனமகிழ்வு இல்லைல்ல. அந்த குடும்பத்து எல்லாம் மகிழ்வா இருந்தா தான் மனமகிழ்வு. சார் நாங்களாம் ரொம்ப ஷார்ப்பு சார். இன்றைக்குள்ள தலைமுறை இப்ப அன்னலட்சுமி இருக்கு பாத்தீங்களா, போன வருஷம் பொங்கல் அன்னைக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல பொங்கல், இந்தாமா பொங்கல் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அன்னலட்சுமி அன்னபாரதிக்கு பொங்கல் கொடுக்குதுன்னு அப்படியே ஆசையா பொங்கல் சாப்பிடலாம் டிஃபன் பாக்ஸ ஓபன் பண்ற, உள்ள ஒண்ணுமே இல்ல. என்னம்மா ஒண்ணுமே இல்ல, ஒன்னத்தையுமே காணும், இதாமா காணும் பொங்கல்னு சொல்லிருச்சு. பெண்கள் நாங்கெல்லாம் பாருங்க சார் சிரிச்ச முகமா இருக்காங்க, நாங்கெல்லாம் தாய் குலம் சார். அப்ப நாங்க சிரிச்ச முகமா இருக்கோம் இல்ல சார், நாங்க தாய் குலம். அப்ப நாங்க தெப்ப குலமா? பெண்கள் வந்து இதத்தான் செஞ்சாங்க அப்படின்னு அப்படி கிடையாது. இன்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்டினா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம். எக்ஸ்கியூஸ் மீ அண்ணா சார், நீங்க ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம். மஞ்சுநாத் அண்ணா நீங்க ஃப்ளைட் ஓட்டினா மேடம் நீங்க ஃப்ளைட் ஓட்டுவீங்கல்ல? அது அவங்களா? ஆமா. அவங்க வாழ்க்கையை ஓட்டுறது பெரும்பாடா இருக்குமா? எங்க முத்துலட்சுமி அக்கா சொன்னாங்கல்ல, அந்த காலத்துல ஒரு தெருவுக்குள்ளே கிணத்து தவளையா கிடந்தீங்க பங்காளின்னு பேசுனீங்க. இன்னைக்கு அப்படியா சார்? காலையில் ஜப்பானில் காஃபி, மாலையில் நியூயார்க்கில் கேப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, இனிமேல் நமக்கென்ன வேலி, எங்கும் எங்கும் நம் உலகம். கமான் எவ்ரிபடி, தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு, கமான் எவ்ரிபடி, தாளட்டும் தாளட்டும் கால்கள் ரெண்டு, கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை நாம் காணுவோம். கட்டழகு பெண் இருக்க வட்டமிடும் பாட்டு இருக்கு, தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பம். இந்த பாட்டு எதுக்காக பாடினாங்கன்னா, அதில் கமான் கமான் எவ்ரிபடினோன்னு நீங்களாம் கிளாப் பண்ணுவீங்க. அந்த வரி அதுக்குள்ளே வருன்றதுக்காக பாருங்க, இதெல்லாம் வித்தியாசம். பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு முண்டாசு கவிஞன் பாரதிய சொல்லாம இருக்க முடியாது. பாரதி அன்னைக்கு சொன்னாரு, இன்னைக்கு நம்ம செய்தோம். காசி நகர் புலவர் பேசும் முறையை காஞ்சியில் இருப்போட் கேட்பதற்கு கருவி செய்வோம் சொன்னான். எப்படி அந்த செல்போன் அன்னைக்கே வரும்னு பாரதி சொன்னாரு, இன்னைக்கு நம்ம செல்போனை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரெண்டு அண்ணா சார் தாவி வாழ்ந்தாங்க, இன்னைக்கு தடவி வாழ்றாங்க. என்ன பிரச்சனை? என் பசங்க கிட்ட 2K கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா? ஒரு பையன்ட்ட கேட்டேன், டேய் ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மிஸ். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்பா தான் லீவ் போடணும், நீ ஏன் வரல? எங்க அப்பா தான் எங்க அம்மா கூட தனியா இருக்க பயமா இருக்குன்னு சொல்லிட்டு என்னையும் சேர்த்து லீவ் போட சொல்லிட்டாரு மிஸ். டேய் ஓன்ட்ட 2 இட்லி இருக்குது, என்கிட்ட 2 இட்லி இருக்குது. ஓன்ட்ட இருக்க 2 இட்லி என்கிட்ட கொடுத்துட்டா ஓன்ட்ட என்னடா இருக்குங்கிற, என்கிட்ட சட்னியும் சாம்பாரும் இருக்கும்க்கா அப்படிங்கிறான். யோசிக்கிறானா இல்லையா சார்? அப்ப சிரிச்சோட நிறுத்திருக்கலாம், ஒரு மரியாதையோட போயிருந்திருக்கலாம். பசங்களுடைய அறிவு பாருங்க. ஏன் பாட்டி என் மேல பாசமா இருக்க? நாளைக்கு நீ இதாப்பா கொல்லி ஓடணும். ஐயோ நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி. இதை இன்னைக்கு வந்து ரசிக்க பழகலை. என் பையன் என்னை மரியாதைலாம் பேசிட்டான், எதிர்த்து பேசுகிறான். ஆனாலும் அது நடக்குது. சமீபத்தில் காணொலிகள் பார்த்தேன், ஆசிரியரை தலையில் கொட்டுறது, பெஞ்சு மேலே ஏறி நின்று ஆடுறது. பாருங்கள், திருவள்ளூரில் ஒரு ஸ்கூலில் பிடி வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு SMS போட்டு அவங்க அப்பா 11 பேரோட வந்து அந்த பிடி வாத்தியார் அடிக்கிறார் பஸ் ஸ்டாண்ட். இதுதான் இது வந்து எவ்வளோங்க. நாங்களாம் இன்ன வரைக்கும் எங்கள் சார் அடிக்கிறத, எங்கள் வாத்தியார் அடிக்கிறத பெருமையாக நினச்சனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து சேர்த்தது. என்னைக்கு வாத்தியார் பெரம்பை கீழே வச்சாரோ அன்னைக்கு போலீஸு பெரம்பை எடுக்க வேண்டிய சூழல் வந்தது. எதனாலன்னா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இதுதான் நாகரிகம் என்று நினைக்கிறதுனால. என்னுடைய இளம் தலைமுறை அப்பன் பேச்சை கேட்க மாட்டாங்க தான். ஆனால் அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சும் கேட்க மாட்டான். அதுதான் இன்றைய இளம் தலைமுறைங்க. நாங்கள் நிறைய படிக்கிறோங்க, ஆனால் படிப்பை விட என்னைக்குமே எங்கள் அப்பா அம்மா வசதி தான். அதனால தான் படித்த நம்மளுடைய பட்டத்தை பெயருக்கு பின்னாடியும் அப்பா அம்மாவோட இனிஷியலை பெயருக்கு முன்னாடியும் இன்னைக்கு வரைக்கும் விடுறோமே சொன்னால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தந்தை மகனுக்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். என்ன அர்த்தம்? ஒரு மிகச்சிறந்த அப்பான்னா அந்த உலகத்தில் எது பெஸ்ட்டோ அதை தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கொடுப்பவர் தான் மிகச்சிறந்த அப்பா. ஆனால் மகன் என்ன தெரியுமா? மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கோலனும் சொல் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னாருடைய பையன் தான் இவங்கிற காலம் போய் இவனுடைய அப்பாவாப்பா நீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையை இன்றைக்குள்ள இளம் தலைமுறை அப்பா அம்மாவுக்கு கொடுக்கிறோமே, அதுதான் நல்ல விஷயங்க. அதையே நீங்க பாராட்ட மாட்டேங்கிறீங்க. நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பொங்கல் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை வெரைட்டிஸ் வைப்பங்க. வெண்பொங்கல், மிளகு பொங்கல், சக்கரை பொங்கல், ரசப்பொங்கல். ரசப்பொங்கலா?
அன்னைக்கு நாங்க ஒரு பட்டிமன் டீமோட போயிருந்தோம். சாம்பார் வச்சு இறக்குனாங்க, அப்படி மணத்துச்சு. தேங்க்யூ சார். எப்படிமா அப்படி மணக்குன்னா, சாம்பார் இறக்கிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிப்பேன் சார். நான்லாம் பொங்கல் வச்சேன்னு வைங்களேன், என் வீட்டுக்கார் என்னை பக்கத்துல விடவே மாட்டார். சத்தியமாக்கா, பொங்க பானையை வச்சாலே என் வீட்டுக்கார் பாரதி பக்கத்துல போகாதம்மா, பாரதி பக்கத்துல போகாதம்மா. ஏன் மாமா அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னார் தெரியுமா சார்? என்னைய சக்கரன்னு நினைச்சு தூக்கி பொங்க பானைக்குள்ள போட்டுருவாங்களா சார். இதுக்கு எங்களை தூக்கி நீ கிணத்துலயே போட்டுக்கலாமா? எங்க ஊர்ல சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாம்பார் வச்சுன்னு ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. அங்கிட்டு போக சாம்பார் வைக்கிறாங்க. ஏன்டா அங்கிட்டேன்டா நான் போகக்கூடாது, நீ தான் பெரிய பருப்பாமே, உன்னை தூக்கி உள்ள போட்டாங்கன்னா. போகினா தூக்கி போடணும், பொங்கல்னா ஆக்கி போடணும், ஜல்லிக்கட்டுனா அடக்கி போடணும், சம்சாரம்னா ஆமா போடணும். அதுதாங்க இன்னைக்குள்ள தலைமுறை. போன வருஷம் பொங்கலுக்கு இன்னும் எனக்கு கண்ணுக்குள்ளேயே நிக்குது சார். என் வீட்டுக்காரருக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். ஹாப்பி பொங்கல் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். பதிலுக்கு அவர் அங்க இருந்து சி நீ ஒரு வெண்பொங்கல் அனுப்பியிருந்தார். நான் விடுவேனா? இல்ல நீங்க ஒரு சக்கரை பொங்கல் அப்படின்னு அனுப்பியிருந்தேன். பதிலுக்கு அவர் நீ ஒரு மிளகு பொங்கல், நான் சி பொங்கல் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன் சார். ஆடியன்ஸ் பார்த்து தான் சொல்றாங்க. அன்னைக்கு வந்து வதன் பிள்ளைய பெத்து போடுவீங்க, 16 பிள்ளையா, ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, கிளம்பு கிளம்பு கிளம்பு. நாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது சார். ஒரே ஒரு குழந்தை பெத்தாலும் ஒரு லவ்வோட, ஒரு பாசத்தோட, ஒரு நேசத்தோட அந்த குழந்தைய வளர்க்குறோம் சார். சமையல் சரியில்லைன்னு சொல்றீங்க, நான் கோலம் போட தெரியலன்னு நீங்க மஞ்சுநாதன் நான் என்னைய பார்த்து நீங்க சொல்லலாமா சார்? கேளுங்க சார், நான்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கோலம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாடே மல்லாக்க விழுந்துருமா? அப்படி ரியல் மாடு மாதிரியே இருக்கும். ஆனா அன்னலட்சுமி போடும் போதெல்லாம் மாடு வந்து மூட்டைப்பூச்சி மாதிரியே இருக்கும். அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. ஆனா என் வீட்டுக்காரர் பாராட்டுவாரு சார். இன்னும் ஒரு 2-3 நாள்ல பாருங்க, நீங்க வாட்ஸ்அப்ல பூரா சிரிச்சு மயில போறீங்க. ஏன் சார்? அந்த அளவுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வகையான மாடை நீங்க பார்க்கலாம். கால் மட்டும் 1/4 கிலோமீட்டருக்கு இருக்கும், வாய் 3 சென்டிமீட்டருக்கு இருக்கும். அப்படி ஒரு மாடெல்லாம் நீங்க பார்க்கலாம். இன்னொரு எப்படி அதுக்கு அர்த்தம் வச்சாங்க தெரியுமா? 10 புள்ளி 8 புள்ளி கோலம் போடும்போது புதுசாக அந்த வீட்டுக்கு வந்த பெண் ஒவ்வொரு புள்ளியாக இணைத்து கொண்டே செல்லும் போது பிரிந்து கிடக்கிற உறவுகளையும் நீ கூட்டு குடும்பமாக இணைத்து கொண்டே வரணும்ன்றது தான் அந்த 8 புள்ளி 10. இன்னைக்கு நாங்கள் ஸ்டிக்கர் கோலம் வந்துருச்சு சார். ஸ்டிக்கர் பொட்டு மாதிரியே ஸ்டிக்கர் கோலம் நீங்களாம் ஒட்டிருக்கீங்களா மேடம்? என் வீட்டு வாசல்ல ஏன்னா டெய்லி ப்ரோக்ராம் முடிஞ்சு வீட்டுக்கு போக முடியாது, அதனால வருஷத்துக்கு ஸ்டிக்கர் கோலம்னு ஒன்று ஒட்டி வச்சிருக்கேன். அப்படியே ஒரிஜினலாக இருக்கும் சார். ஏங்க அந்த காலத்தில் ஊருக்கு ஒரு படித்தவங்க இருந்தாங்க, இருக்காங்களா? அந்த காலத்துல ஊருக்கு ஒரே ஒரு படிச்சவங்க இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஊருக்கு ஒரே ஒரு படிக்காதவர் தான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இது வளர்ச்சியான விஷயமா இல்லையா? அந்த காலத்துல ஊருக்கு ஒரே ஒரு பஸ் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ஒரு ஊருக்கே 10 பஸ் இருக்குன்னா இது வளர்ச்சி பாதையா இல்லையா? அந்த காலத்துல தாடி வளர்த்தா ஏதோ சோக கதை, சோகத்தால தாடி வளர்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு தாடி வச்சா கூட அது சோகம் இல்லை சார். ஒரு இளைஞனோ தாடி வச்சிருக்காங்க, ஆண்கள் தாடி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? அவள் முத்தமிட்ட கன்னத்தில் வேறு எதுவும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக எனக்கு நானே போட்டுக்கொண்ட வேலைதான் சார் என் தாடி அப்படின்னு இன்னைக்குள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா சார்? சோகமா இருக்கிறாங்களா? எங்க அந்த காலத்துல என்ன நீங்க பாட்டு போட்டீங்க? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். தெரியாதனமா தான் கேட்கிறேன், காத்து வாங்க போனா நீ காத்து தானே வாங்கிட்டு வரணும், ஏன் கவிதையை வாங்கிட்டு வர? விலை கூடன்னு ஒரு 2 ரூபா கம்மின்னவும் அவரு. நீங்க அந்த காலத்துல காற்று வாங்க போனேன் கவிதை வாங்க, நாங்க எனக்கு லேட்டஸ்ட் காத்து மேல காத்து கீழ காத்து சைட்ல காத்து ரைட்ல வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா, பச்சைக்கல்லப்பு பிரியாணி அச்சிக்க கிட்ட வரியாணி கச்சா மேங்க பைட்டு ஃபைட்டுமா. போர்க்களத்தில் தன்னுடைய மகனை இழந்த உடனே புறநானூற்று தாய் சொன்னா என் வயிறு புலி தங்கி இருக்கும் குகை என்று சொன்னாள். அதே போல புறநானூற்று தாய் இன்றைக்கு இல்லையா? அக்கா சொன்னாங்களே, ராணுவத்திற்காக தன்னுடைய முதல் பையனை கூட்டிக்க சென்று சொல்லிட்டு 2வது பையனையும் மீண்டும் ராணுவத்துக்கு அனுப்பக்கூடிய புறநானூற்று தாய்மார்கள் இன்றைக்கும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இல்ல நம்மளால சொல்ல முடியுமா? ஜல்லிக்கட்டுன்னா என்ன அர்த்தங்க? திமிழ் கொண்ட காளையும் திமிர் கொண்ட தமிழனும் பேசும் மொழிதான் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னா இன்றைக்கும் சாவு வரும்போது அதை துணிந்து சவாலாக பார்க்கக்கூடிய எத்தனை என் தேசத்து இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. அப்ப அன்றைக்கு வீரம் இருந்ததுன்னா இன்னைக்கும் வீரம் இருந்துச்சு.
அன்னைக்கெல்லாம் எத்தனை பழமொழியை பூரா அன்னைக்கு மாற்றி வச்சிருக்காங்க. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. என்ன அர்த்தம் தெரியுமா? உண்மையான அர்த்தம், நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. இதுதான் சரியான விளக்கம். மாமியார் உடைத்தா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். என்ன அர்த்தம்? மாமியார் உழைத்தால் மண் குடம், எந்த வீட்டில் மருமகளும் சேர்ந்து உழைக்கிறாளோ அந்த இடத்துல பொன் குடமாக அது மாறும். அதுதான் உண்மையான பழமொழிங்க. புண்பட்ட மனதை புகை விட்டு ஆத்து. இது உண்மையான விளக்கம் என்ன? என் மனசு புண்ணாயிருச்சுன்னு போய் பீடி எடுத்து சிகரெட் எடுத்து சரு 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 சருன்னு ஊதுரு, அது கிடையாது. நம்ம மனசு புண்ணாயிருச்சுன்னா நம்ம மனசுக்கு பிடித்த ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம மனசை புகை விடணும். நல்ல பாட்டு கேட்கலாம், நல்ல புத்தகம் படிக்கலாம், நல்லா தூங்கலாம். இல்லை போர் அடிச்சிச்சுன்னா, மனசு புண்ணாயிடுச்சுன்னா ராஜ் டிவியோட மதுரை முத்து சாரோட பட்டிமன்றத்தை டபக்குன்னு ஆன் பண்ணி பொங்கல் அன்னைக்கு பார்க்கலாம். சாதிக்காக வாழ்ந்தது அந்த காலம், சாதிப்பதற்காகவே வாழ்வதுதான் இந்த காலம் என்று சொன்னார். எந்த வகையில் பார்த்தாலும் இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இளைஞர்கள் தூக்கி எறியக்கூடிய குப்பை அல்ல, நாங்க ஒவ்வொருத்தரும் தூக்கி எறியக்கூடிய குப்பை அல்ல, தூக்கி கொண்டாடுற கோப்பை என்று நிரூபிக்கக்கூடிய இன்றைய தலைமுறையை வாழ்த்துவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை ராணிப்பேட்டை மக்களுக்கும் ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் அன்னபாரதி. நன்றி, வணக்கம்.